ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்மி அண்ட் மை லைஃப். இன்றைக்கி 10 யூஸ்ஃபுல் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். டிப் நம்பர் 1, நம்ம லெமன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோல் வச்சுருப்போம் இல்லையா, அதை இனிமேல் தூக்கி போடாதீங்க. அதை வச்சு ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. நம்ம பசங்களுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி தரும்போது நாள் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால அது சீக்கிரம் பாசி பிடிச்சிரும். அதே சமயத்தில் அதில் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன தான் ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணால் கூட அதில் உள்ள ஸ்மெல்லு ஃபுல்லாக போகிறதில்ல, அதில் உள்ள பாசியும் போகிறதில்ல. இதுக்கு இந்த டிப் யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ண அந்த லெமன் தோலையும் அதோட கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்து நல்லா இது மாதிரி ஷேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறப்ப அதில் உள்ள பாசியெல்லாம் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதில் உள்ள ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாக போயிடும். டிப் நம்பர் 2, இது எங்கள் வீட்டில் நெய் இருந்த டப்பா. இதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா, வடை கம்பி இருக்கும் இல்லையா, அதை நெருப்பில் காட்டி இந்த மூடியில் இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சப்பாத்தி பூரி இதெல்லாம் திரட்டும் போது மாவு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நிறையா மாவு வேஸ்ட்டாலாம் ஆகிடும். இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம வேணுங்கிற மாவு மட்டும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மிச்சம் உள்ள மாவை நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நான் இதை வச்சு ஒரு சப்பாத்தி தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாமல் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த மாவு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ண பிடிக்கலனா, பெப்பர் ஷேக்கரெல்லாம் மெட்டல் டப்பாவில் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சின்ன ஹோல்லேருந்து பெரிய ஹோல் முடியே இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிச்ச மாவை நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3, நம்ம குயிக்காக முட்டை வேக வைக்கணும்னா இது மாதிரி ஒரு குக்கரில் முட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் சமையல் எண்ணெயும் உப்பும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. முட்டை சீக்கிரம் வெந்துடும். இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது அந்த முட்டையிலேருந்து அந்த ஓடை பிரித்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. முட்டையோட சென்டரில் கத்தியாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ 2 தட்டு தட்டிட்டு நம்ம 2 கையாலேயும் அழுத்தி இது மாதிரி உருட்டிட்டு நம்ம உரிக்கும்போது ஈஸியாக அந்த ஓடெல்லாம் முட்டையிலேருந்து வந்துடும். நான் செய்கிறது போலே நீங்களும் செய்யுங்க. ஈஸியாக நம்ம முட்டை அவிச்சு அதுலேருந்து ஓடையும் பிரித்து எடுத்துடலாம். டிப் நம்பர் 4, நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது குக்கர்லேருந்து இப்படி தண்ணி வெளியில் வந்துடும். அதுக்கான டிப் தான் அது. அதுக்கு சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பருப்பு தண்ணி வெளியில் வருது. எல்லா பருப்பு தண்ணியும் அந்த டிஷ்யூ பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்குது. கொஞ்சம் கூட வெளியில் வரவே இல்லை. இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், பருப்பு தண்ணி இந்த குக்கரில் கொஞ்சம் கூட இல்லை. அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதுலேயும் அந்த டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் குக்கர் வாஷ் பண்ணும்போது சிரமமே இல்லாமல் வாஷ் பண்ணிடுவீங்க. டிப் நம்பர் 5, இந்த மாதிரி மாவு பேக்கெட்ஸ் மசாலா பேக்கெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீல் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா சீலிங் கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கத்தியை இது மாதிரி நெருப்பில் காட்டிடுங்க. ரொம்ப காட்டணும்னு தேவையில்லை, லைட்டாக காட்டினா போதும். அதுக்கப்புறம் அந்த கத்தியை நம்ம ஓப்பன் பண்ண இடத்துல இது மாதிரி வச்சு விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக அது சீல் ஆயிடுச்சுன்னு. கீழே கொட்டி காட்டுறோம் பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட கீழே சிந்தவே இல்லை. இது கூட ஒரு ஓல்டு மெத்தட் தாங்க. நம்ம நெருப்பில் காட்டி சீல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நெருப்பில் கத்தியை காட்டி இது மாதிரி சீல் பண்ணுறோம். சீலிங் கிளிப்ஸ் நம்மளுக்கு இல்லை, ரப்பர் பேண்ட் இல்லைன்னா டக்குன்னு நம்ம இது மாதிரி செஞ்சு சீல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி செய்யும்போது கத்தியை அதிகமாக ஹீட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பேக்கெட்டில் ஓட்டை விழுந்துடும். டிப் நம்பர் 6, நாம் அரிசியில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பிரிஞ்சி இலை போடுவோம், இல்லைன்னா மிளகா போட்டிருக்கோம், மிளகா காம்பு போடுவோம். ஒருவேளை அரிசியில் வண்டு வந்துருச்சுன்னா அதை விரட்டுறதுக்கான டிப் தான் இது. அதுக்கு ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டோட சென்டரில் கத்தியால் கீறிட்டு அதை நடுவில் ஒரு கிராம்பு சொருகி விட்டுருங்க. நம்ம அரிசி எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு இந்த பூண்டு எடுத்துக்கணும். நான் ஒரு 5 பூண்டு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம அரிசியில் உள்ள வண்டெல்லாம் விரட்ட போகிறோம். எப்படி நம்ம செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வண்டு உள்ள அரிசியை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் வச்சிடணும்.
வெயிலையும் வைக்கக்கூடாது. சில சமயங்களில் நம்ம சாப்பாட்டு அரிசியெல்லாம் வெயிலில் வைக்கும்போது நம்ம திரும்ப வடிக்கும்போது சாப்பாடு குழஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் நிழல்லே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பூண்டை அரிசிக்குள்ளே சொருக்கி வச்சுருங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த வண்டெல்லாம் வெளியில் அந்த ஸ்மெல்லு தாங்காமல் வெளில வரதை. கண்டிப்பாக அந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 7, நம்ம அரை கிலோ 1 கிலோன்னு பூண்டு வாங்குறப்ப அதை நம்ம உடச்சி வைக்கலனா சீக்கிரம் புழு பிடிச்சி வீணாகிரும். அதை எப்படி ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு அரை கிலோ பூண்டை எப்படி உடைக்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக்கு பேக் சைடு திருப்பி வச்சுட்டு இது மாதிரி பூண்டை உடைங்க. ஒரு அழுத்து தான் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். பூண்டு எல்லாமே உடைச்சதுக்கப்புறம் தோலெல்லாம் இந்த மாதிரி கையால் எடுத்தாலே வந்துடும். அதோட தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம முறம் யூஸ் பண்ணலாம். முறம் யூஸ் பண்ண தெரியாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு தட்டில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது மேலே கீழே ஷேக் பண்ணுறப்ப நம்ம வாயால் ஊதி விட்டுறணும். அப்போ அதில் உள்ள தோலெல்லாம் பறந்து போயிடும். நம்ம மெதுவாக ஊதுறதுனால தோலெல்லாம் பக்கமாக தான் போகும். ஸோ க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி தான். க்ளீன் பண்ணும்போதே ஏதாச்சும் சொத்தையான பூண்டெல்லாம் இருந்தால் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம பூண்டு மாசங்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8, நம்ம சப்பாத்தி போடும்போது சப்பாத்தி நல்லா உப்பலாகவும் ஈவனாகவும் வெந்து வரத்துக்கு இந்த டிப் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வேக வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபக்கத்தை அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதுனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு மசிப்போம் இல்லையா, பொட்டேட்டோ மேஷர், அதை எடுத்துகிட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சப்பாத்தி ஈவனாக வெந்துடும். அதே மாதிரி நம்ம பிகினர்ஸ்க்கெலாம் சூடு கொஞ்சம் பொறுக்காது. அவங்களுக்கெலாம் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோதான் சூடு வந்து கையிலையும் படாது. பாருங்கள், சப்பாத்தி நல்லா லேயராக வந்திருக்கு. டிப் நம்பர் 9, நாம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாலாம் நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அந்த மூடியில் பார்த்தா நல்லா வேர்த்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம திரும்ப அதோடு நம்ம மூடி வச்சா என்ன ஆகிடும்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளாரப்பட்டு சீக்கிரம் அழுகிரும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போதும் அந்த மூடியில் உள்ள தண்ணியெல்லாம் ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு இலைகள்லாம் கெடாமல் யூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 10, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரில் காய வச்சுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் கெடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்மி அண்ட் மை லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.